Hey all, welcome back to my channel Higher Ready. இன்னைக்கு நம்ம ஸ்பெசிபிக்கா இண்டஸ்ட்ரியில ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணப்படுற ஒரு விஷுவலைசேஷன் லைப்ரரி பத்தி தான் பார்க்க போறோம். பிகாஸ் இதோட அவுட்கம் ஸ்பெசிபிக்கா இதுல கிரியேட் பண்ற சார்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ கிளியராகவும் எனக்கு கிளாரிட்டியோடயோ இன்சைட்ஸ் கொடுக்கும். மோர் தென் தேட் அதுல கிரியேட் பண்ற ஒவ்வொரு சார்ட்ஸுமே எனக்கு அவ்வளோ இன்டராக்டிவா இருக்கும். என்னால உள்ள போய் ஏதாவது பார்க்கணும், என்னால கிளியரா இப்படி 3Dல திருப்பி பார்க்கணும் அப்படின்னா என்னால பண்ண முடியும். நான் மூவ் பண்ண முடியும். ஸோ ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட் டு டூ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளாட்லி அப்படின்ற ஒரு விஷுவலைசேஷன் லைப்ரரி தான், ஸ்பெசிபிக்கா பைத்தான்ல. ஸோ why do we need Plotly when we do have so many libraries, Python libraries for creating visualizations? நான் மேட்ப்ளாட்லிப் சீபான் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். மேட்ப்ளாட்லிப் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா, பேசிக்கா எனக்கு ஸ்டாட்டிக் பிளாட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷுவலைசேஷன் லைப்ரரி தான் மேட்ப்ளாட்லிப். சீபான் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்கன்னா, நான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சார்ட்ஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லா வேணும் எனக்கு அப்படின்னா அப்ப நான் யூஸ் பண்றதுதான் சீபான் லைப்ரரி. இதுவே எனக்கு நான் கிரியேட் பண்ற சார்ட்ஸ் எல்லாம் எனக்கு இன்டராக்டிவா வேணும், அதாவது நான் வெப்சைட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷுவலைசேஷன்ஸா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைத்தான் லைப்ரரி இது பிளாட்லி அப்படின்ற ஒரு லைப்ரரி. ஸோ ஸ்பெசிபிக் பர்பஸ் ஆஃப் பிளாட்லி என்னன்னா, என்னால ஜூம் பண்ணி பார்க்க முடியும். என்னால இப்ப நான் மூவ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், கர்சர் வச்சு மூவ் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ இதுல கிரியேட் பண்ண ஒரு விஷுவலைசேஷன் நான் காமிக்கிறேன். இப்ப பாருங்க, அப்படி மூவ் பண்றேன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத நான் இப்படி மூவ் பண்ணும்போது எனக்கு அது காமிக்கும். ஸோ தட் இஸ் வை வி நீட் பிளாட்லி வென் வி டூ ஹாவ் அதர் விஷுவலைசேஷன்ஸ் லைப்ரரி. இதை வச்சு என்னால ஃபில்டர் பண்ண முடியும், கிளிக் பண்ணி என்ன வேல்யூஸ்னு பார்க்க முடியும், என்னால இதை வந்து ஒரு வெப் டேஷ்போர்டா மாத்த முடியும். ஸோ இட் ஹாஸ் சோ மெனி அட்வான்டேஜஸ். தென் ஸ்பெசிபிக்கா ஒரு வெப்சைட்டுக்கு ஏத்த மாதிரியான ஒரு விஷுவலைசேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைத்தான் லைப்ரரினா தான் அது பிளாட்லி. ஸோ வென் ஐ நீட் பிளாட்லி, ஸ்பெசிபிக்கா எந்த மாதிரியான சினாரியோஸ்ல எல்லாம் எனக்கு தேவைப்படும்? நான் ஒரு டைம் சீரீஸ், அதாவது டைம் பேஸ் பண்ணி மாறுற டேட்டா அனலைஸ் பண்ணணும், இல்ல ஒரு ஃபைனான்சியல் டேட்டா அனலைஸ் பண்ணணும், இல்ல ஒரு சென்சார் டேட்டா அனலைஸ் பண்ணணும். சென்சார்ல இருந்து நான் லைவா கனெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் டேட்டா, இல்ல ஹியூமிடிட்டி கலெக்ட் பண்றது, டெம்பரேச்சர் கலெக்ட் பண்றது, அந்த மாதிரி லைவ் டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கு நான் கலெக்ட் பண்ணிட்டு அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும்னா எனக்கு அது 3Dல வேணும், இன்டராக்டிவா இருக்கணும் அப்படின்னா அப்போ நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைத்தான் லைப்ரரி கண்டிப்பா அது பிளாட்லியா தான் இருக்கும். ஜியோகிராபிக்கல் மேப்ஸ் அந்த டேட்டா எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அந்த இடத்துலயுமே நான் இப்போ மூவ் பண்றேன்னா எனக்கு அங்க என்ன நடக்குன்னு தெரியும். சோ அப்போ எனக்கு தேவைப்படுறதும் பிளாட்லி டேட்டாவா தான் இருக்கும். ஸோ ரியல் டைம் டேட்டால ஸ்பெசிபிக்கா ஒர்க் பண்றீங்கன்னாலும் எனக்கு இதுதான் முக்கியம். ஸோ இது இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும் ஸ்பெசிபிக்கா அப்படின்னா எனக்கு 3D பிளாட்ஸ் சப்போர்ட் பண்ணும், அனிமேட்டட் சார்ட்ஸ் சப்போர்ட் பண்ணும், அண்ட் தென் மேப் பாக்ஸ் அப்படின்ற அந்த மேப்ஸ் இருக்கும், ஸோ அதையுமே எனக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் தென் எனக்கு சப் பிளாட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் நிறைய பிளாட்ஸ், அந்த பிளாட்ஸ்லயே இன்ட்ராக்ஷன்ஸோட கிரியேட் பண்றதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜே எனக்கு ப்ரொஃபஷனலான ஒரு லுக்கு கொடுக்கும். நான் கம்மியா தான் நான் எஃபர்ட்ஸ் போடுவேன், பாக்குறதுக்கு ரொம்ப மாடர்னான ஒரு சார்ட்டா தெரியும். அண்ட் இட் இஸ் ஸ்பெசிபிகலி பிரசன்டேஷன் ரெடி. இதை நான் இன்சைட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் இதை ப்ரெசென்ட் பண்றேன்னா பார்த்தா அவ்வளவு கிளியரா இருக்கும், சார்ட் அவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்கும். So this is such an amazing charts, like this is such an amazing library for creating beautiful interactive charts. So let's get started with the coding part. The first chart நான் என்ன கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா 3D scatter plot. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு டேட்டா செட் வேணும்ல, அந்த டேட்டா செட்டுக்கு நம்ம அதே டிப்ஸ் டேட்டா செட் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் லைப்ரரியா அடிஷ்னலா பிளாட்லி டாட் எக்ஸ்பிரஸ் பிஎக்ஸ்னும் பிளாட்லி டாட் கிராஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கோனும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் என்னோட கோடிங் என்வாயர்மெண்ட்குள்ள. நெக்ஸ்ட் சீபானையும் பாண்டாஸையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் என் டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்காக. சீபான் விஷுவலைசேஷனுக்கு பாண்டாஸ் வந்து டேட்டா செட் வேணும்ன்றதுக்காக. தென் நான் லோட் பண்ணக்கூடிய டேட்டா செட் டிப்ஸ் டேட்டா செட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், எனக்கு விஷுவலைசேஷன் லைப்ரரிஸ் 3, அதுக்கடுத்து டேட்டா ஹேண்ட்லிங்க்கு ஒரு லைப்ரரி, தென் டேட்டா செட்டை இம்போர்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 5 ரோஸை பாக்குறதுக்கு df.headன்னு கொடுக்குறேன். தென் இப்போ நான் கிரியேட் பண்ணக்கூடியது இந்த சார்ட் ஸ்கேட்டர் பிளாட், 3D ஸ்கேட்டர் பிளாட். ஓகே, so see how I can zoom in and see. Now let's see the coding. Scatter plotனா என்ன, ஜெனரலாவே அந்த சார்ட்ஸ்ல அந்த வேல்யூஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு டாட் டாட் வேல்யூஸா இருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம்ல. இப்போ நம்ம 3Dல கிரியேட் பண்ண போறோம். சோ இதுக்கு லுக் இன்டு த கோடிங் பார்ட் நவ்.
சோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபிகர் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் டாட் ஸ்கேட்டர் 3Dன்னு கொடுக்குறேன்ல. இது எதுக்காக அப்படின்னா எனக்கு நீ 3D சார்ட்டை கிரியேட் பண்ணி கொடு. சோ ஸ்பெசிபிக்கா இந்த சார்ட்ல எனக்கு 3 டைமென்ஷன்ஸ் இருக்கு, எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ட்டு. சோ இந்த சார்ட்டோட பர்பஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, எனக்கு 3 நியூமெரிக்கல் வேல்யூஸ் இருக்கு, நான் அனலைஸ் பண்ணும் ஒரே டைம்ல அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் தான் இந்த 3D ஸ்கேட்டர் பிளாட். சோ இதை யூஸ் பண்ணி என்னால ஒரு வேரியபிள்ல என்ன சேஞ்சஸ் நடக்குது, இன்னும் 2 வேரியபிள்ஸ்ல சேஞ்சஸ் நடக்கிறத பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ இங்க நம்ம எக்ஸுக்கு டோட்டல் பில்லு, ஒய்க்கு டிப்பு, இசட்க்கு சைஸ்ன்னு எடுத்திருக்கோம். சோ இப்போ நம்ம என்ன அனலைஸ் பண்றோம் அப்படின்னா எப்படி பில் அமௌண்ட், டிப்பு, குரூப் சைஸ் இது எல்லாமே இப்படி இன்டராக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பாக்குறோம். சோ இந்த சார்ட்டை பத்தி என்ன யூனிக், வாட் இஸ் யூனிக் அபவுட் திஸ் சார்ட் ஸ்பெசிபிக்கா, எனக்கு இது 3 வேரியபிள்ஸ ஒரே வியூல காமிக்கும். 3 காலம்ஸ என்னால ஒரே வியூல போட்டு பார்க்க முடியும். இதை என்னால ரொட்டேட் பண்ண முடியும், ஜூம் பண்ணி பார்க்க முடியும், அண்ட் தென் என்னால இன்டராக்டிவா மூவ் பண்ணி பார்க்கும்போது என்ன வேல்யூஸ் எப்படின்றது என்னாலே கிளியரா பார்க்க முடியும். சோ என்னோட ஹிடன் பேட்டர்ன்ஸை நான் நார்மல் சார்ட்ல கிரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸ்கேட்டர் பிளாட் எனக்கு தெரியாது. இது எனக்கு கிளியரா காமிச்சு கொடுத்துரும். 2D சார்ட்ஸ்ல எதை என்னால பார்க்க முடியாதோ அந்த ஹிடன் பேட்டர்ன்ஸை நான் இப்ப 3Dல ஸ்கேட்டர் பிளாட்டா போடும்போது என்னால கிளியரா அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ இது எனக்கு 3+ல கிரியேட் பண்றதுனால அதுக்கேத்த மாதிரி நான் கலர் ஸ்பெசிபிக்கா கொடுப்பேன். சோ இது வந்து ஸ்பெசிபிக்கா ரியல் வேர்ல்டுல எங்க அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா, நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து அனலைஸ் பண்ணி பாக்குறேன், இல்ல மிஷின் லேர்னிங்ல ஸ்பெசிபிக்கா எனக்கு ஒரு 3 ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதுல ஒன்று டார்கெட் வேரியபிள் அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, ஸோ ஸ்பெசிபிக்கா ஒரு 3 மெஷர்மெண்ட்ஸ் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது அவுட்கம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்றதுதான் இந்த ஸ்கேட்டர் பிளாட். ஸோ இந்த கோடிங் பார்ட். ஸோ ஸ்டார்டிங்ல என்ன பண்றேன் அப்படின்னா ஃபிகர்ஸ் ஈக்குவல் டு பிஎஸ் டாட் ஸ்கேட்டர் 3Dன்றது எனக்கு 3D ஸ்கேட்டர் பிளாட்டை கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பிளாட்லி எக்ஸ்பிரஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து டிஎஃப்ன்றது டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றேன் ஃபர்ஸ்ட். தென் எக்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் பில்லுங்கும் போது எக்ஸ் ஆக்சஸ்ல டோட்டல் பில்ல, ஒய் ஆக்சஸ்ல y ஈக்குவல் டு டிக்னு கொடுக்கும்போது ஒய்க்கு மார்க் ஆயிரும், எக்ஸ் லைக் இசட் இஸ் ஈக்குவல் டு சைஸ்னு கொடுக்கும்போது இசட் ஆக்சஸ்ல எனக்கு எவ்வளவு பீப்புள் இருக்காங்க ஒரு குரூப்ல அப்படின்றது எனக்கு மார்க் ஆயிரும். கலர் ஈக்குவல் டு டேன்றது எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் டே வைஸ பேஸ் பண்ணி எனக்கு கலர் பாயிண்ட்ஸ் மாறணும் அப்படின்றதுக்காக அந்த மேல லேபிள்ஸோட மார்க் பண்ணிருக்கோம். சோ அது மாறணும்ன்றதுக்காக கலர் ஈக்குவல் டு டேன்னு கொடுத்துருக்கேன். சோ டே ஒரு 4 டே தான் இருக்கு இதுல. சோ அந்த 4 டேஸ்க்கு ஒரு கலர் இருக்கும். சோ நம்ம அதை பேஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் டைட்டில் வந்து 3D ஃபீச்சர் இன்ட்ராக்ஷன் கொடுத்துருக்கேன். இதை நான் ஸ்பெசிபிக்கா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறது தான். சோ இதை கொடுத்துட்டு நான் ஃபிகர் டாட் ஷோன்னு கொடுக்கும்போது எனக்கு சார்ட் கிரியேட் பண்ணி ஷோ ஆகிருது. சி சோ இந்த கலர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, டே பேஸ் பண்ணி மாறுது. சி இப்படி என்னால மூவ் பண்ணி பாத்துக்க முடியும். இதை என்னால ஜூம் இன்னும் பண்ண முடியும். மூவ் பண்ணும்போது எனக்கு லேபிள்ஸும் காமிக்கும், ஹோவர் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. சோ அதுதான். சோ இந்த மாதிரி என்னால ரொட்டேட்டும் பண்ணிக்க முடியும். So that is special about this chart. See, whatever I want to do, I can do it. See, the 6th line of codingல என்னால இவ்வளவு பியூட்டிஃபுல்லான என்னால ஒரு சார்ட் கிரியேட் பண்ண முடியுது, இவ்வளவு ஈஸியான சிம்பிளான கோடிங்ல. So that is why we need Plotly for creating interactive web applications. So next, interactive heat map. நம்ம ஆல்ரெடி ஹீட் மேப் பார்த்திருக்கோம். ஹீட் மேப்போட பர்பஸ் என்ன, ஸ்பெசிபிக்கா என்னோட ஃபீச்சர்ஸை வச்சு என்னோட டார்கெட் அது எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் தான் அந்த ஹீட் மேப்பே. சோ இன்டராக்டிவ் ஹீட் மேப்னா என்னன்னா ஸ்பெசிபிக்கா இப்போ நான் இப்போ மூவ் பண்றேன்னா என்னால இந்த இடத்துல எனக்கு இந்த டேட்டா எனக்கு ஸ்பெசிபிக்கா கிளியரா காமிக்கும். சோ why I need interactive heat map specifically? What is the purpose? இந்த கோரிலேஷன் ஹீட் மேப்ல நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், எல்லா வேரியபிள்ஸும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா ரிலேட் ஆயிருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேனா, அண்ட் தென் அந்த ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா இல்ல அதுக்கு ரிலேஷன்ஷிப்பே இல்லையான்னு என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ இத வச்சு ஈஸியா என்னால இம்பார்ட்டன்டான ரிலேஷன்ஷிப் டேட்டால என்னெல்லாம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். சோ இதோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னா என்னால நிறைய ரிலேஷன்ஷிப்பை ஒரே இடத்துல எனக்கு காமிச்சு கொடுத்துரும்.
சோ இந்த கலர் இன்டென்சிட்டி வந்து எனக்கு இந்த ரைட் சைட்ல காமிச்சிருக்காங்க இல்லையா? சோ அந்த கலர் இன்டென்சிட்டி வந்து என்னால ஈஸியா ஸ்பாட் அவுட் பண்ணி இந்த இதுக்காக தான் அப்படின்னு என்னால ஃபிகர் அவுட் பண்ண முடியும். சோ நம்ம நம்பர்ஸ் அண்ட் கலர்ஸ் ரெண்டுமே இந்த சார்ட்ல எனக்கு காமிக்கிறதுனால என்னால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ இதுல வந்து உங்களுக்கு அந்த சார்ட் கிரியேட் பண்றது எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா, ஸ்ட்ராங் ரிலேஷனுக்கு டார்க் கலரு, வீக் கோரிலேஷனுக்கு லைட் கலர்ன்ற மாதிரி தான் கிரியேட் பண்ணுவோம். சோ இது ஸ்பெசிஃபிக்கா ரியல் வேர்ல்ட்ல எங்க யூஸ் பண்ணுவீங்க? என்னோட ஃபீச்சர்ஸ் என்கிட்ட ஒரு 10 காலம் இருக்கு. அதுல ஒண்ணு டார்கெட் காலம். மத்த காலம்ஸ் எல்லாமே ஃபீச்சர்ஸ். இதுல எந்த ஒரு ஃபீச்சருக்கும் டார்கெட்டுக்கும் அதிகமா ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு, எதுல அதிகமா இம்பார்ட்டன்ட் லைக் ரிலேஷன்ஷிப் இருக்கோ, அத மட்டும் வச்சுட்டு மத்தத நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துக்கு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தேவைப்படுற ஒரு சார்ட் தான் இந்த ஹீட் மேப். பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சேல்ஸுக்கு, ப்ராஃபிட், டிஸ்கவுண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் எனக்கு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும்னா, அந்த சினாரியோல நான் இந்த சார்ட்டை கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஸ்டாக் பிரைசஸ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டாக் பிரைசஸோட கோரிலேஷன் என்ன அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்றதுக்கும் நான் இந்த சார்ட் யூஸ் பண்ணலாம். Now let's look into the coding part. So this one I'm saying. So இதுல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், எடுத்த உடனே கோரிலேஷன் ஹீட் மேப் கிரியேட் பண்றேன். So அதுக்கு correlation equal to df dot correlation of numeric value is equal to true னு கொடுக்குறேன். correlation நம்ம கோடிங்ல டாட் corr னு கொடுத்திருக்கோம். சோ இது இந்த இடத்துல இந்த கோடிங் பார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு கோரிலேஷன் மேட்ரிக்ஸை கால்குலேட் பண்ணி கொடுக்கும். சோ இது எனக்கு நியூமெரிக்கல் காலம்ஸ் மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ணும். சோ when I'm giving px.iamshow இது என்ன பண்ணும்னா, எனக்கு ஹீட் மேப் ஸ்டைல்ல ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணும் பிளாட்ல யூஸ் பண்ணி. தென் when I'm giving correlation comma text auto equal to true இது என்னன்னா, எனக்கு கோரிலேஷன் மேட்ரிக்ஸ் வழியா இன்புட் டேட்டா பாஸ் ஆகுற மாதிரியான ஒரு பாத்தை கிரியேட் பண்ணிடும் when I giving corr comma அப்படிங்கும் போது. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஆட்டோ ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்குறேன்ல, இது எனக்கு கோரிலேஷன் வேல்யூஸை டைரக்டா சார்ட்ல காமிக்கும். when I'm giving title அந்த டைட்டில் நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறது தான். சோ இதுக்கு டைட்டில் என்ன கொடுத்துருக்கேன், இன்டராக்டிவ் கோரிலேஷன் ஹீட் மேப்னு கொடுக்குறேன். அண்ட் ஃபைனலி when I'm giving figure dot show இது எனக்கு இன்டராக்டிவான ஹீட் மேப்பை எனக்கு காமிக்குது. ஓகே, so see this is how I created heat map and this is how it is being shown. So ஹீட் மேப்ல நீங்க மூவ் பண்ணும்போது see இந்த வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்குதா? in addition to that எனக்கு எக்ஸ்ல என்ன மார்க் பண்ணிருக்கேன், ஒய்ல என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, இது எந்த வேல்யூக்கு எந்த வேல்யூ ரிலேட் ஆயிருக்கு அப்படின்றத எனக்கு காமிக்குது. அதாவது டிப்புக்கும் சைஸுக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன. இப்ப நான் இப்படி மூவ் பண்ணும்போது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஆனா இப்ப இது பார்த்தோன்னே எனக்கு சைட்ல இந்த இடத்துல இந்த வேல்யூஸ் வரதுனால எனக்கு கிளியரா புரிஞ்சிருது இது எதையும் ரிலேட் பண்ணுது. சோ சைஸையும் டோட்டல் பில்லுக்கும் ரிலேஷன்ஷிப் இது அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தென் அனிமேட்டட் சார்ட். சோ டைம் பேஸ் பண்ணி எனக்கு டைமே வந்து டைனமிக்கா எப்படி சேஞ்ச் ஆகுது அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் தான் இந்த சார்ட். சோ ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரேம்ஸ் வைஸ் என்னோட வேரியபிள்ஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் மாறுது அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. சோ இந்த சார்ட்டை எதுக்காக நான் ஸ்பெசிபிக்கா கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்டெப்லயும் எப்படி மாறுதுன்றத அப்சர்வ் பண்ணி பாக்குறதுக்கு. சோ டிஃப்ரெண்ட் வேல்யூஸை பேஸ் பண்ணி பேட்டர்ன்ஸ் எப்படி மாறுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு. சோ இங்க நம்ம என்ன ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றோம்னா, டோட்டல் பில்லுக்கும் டிப்புக்கும் ஆன ரிலேஷன்ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றோம். சோ அது எதை பேஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்னா, ஸ்பெசிபிக்கா குரூப் சைஸஸ் பேஸ் பண்ணி எப்படி டோட்டல் பில்லும் டிப்பும் மாறுது அதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றோம். ஸோ இந்த சார்ட்ஸ் பத்தி என்ன யூனிக் அப்படின்னா, டைம், சீக்வன்ஸ், ஸ்டேஜ் பேஸ்ட் மூமெண்ட் இது மூணுமே எனக்கு ஆட் பண்ணி கொடுத்துரும். ஸோ சேஞ்சஸ் வந்து என்னால ஈஸியா பண்ணிக்க முடியும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக. ஸோ இது ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும் மற்ற ஸ்டாட்டிஸ்டிக் சார்ட்ஸை விட. ஸோ why we need this specific chart, why not any other charts? ஸோ எப்பவுமே அனிமேட்டட் ஸ்கேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ப்ரோக்ரஷன் ஆர் வேரியேஷன் இது ரெண்டையுமே நான் பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் அனிமேட்டட் ஸ்கேட்டர் தான் யூஸ் பண்ணும். அந்த இடத்துல லைன் சார்ட்,
ஸ்டாட்டிஸ்டிக்கா கிரியேட் பண்ணக்கூடிய நார்மல் கட் பிளாட்ஸ் எல்லாம் எனக்கு ஒர்க் ஆகாது. இதை ரியல் வேர்ல்ட்ல எங்க யூஸ் பண்ணுவீங்க? ஸ்பெசிபிக்கா பிசினஸ் அனாலிசிஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, இந்த இடத்துலயே கஸ்டமர் ஸ்பெண்டிங் விசஸ் ஸ்டெப் எப்படி மாறுது குரூப் சைஸை பேஸ் பண்ணி. இன்கேஸ் மிஷின் லேர்னிங்ல வந்து ஃபீச்சரோட பிஹேவியர் ஒரு கிளாஸ பொறுத்தோ இல்ல ஸ்டேஜ பொறுத்தோ எப்படி மாறுதுன்னு விஷுவலைஸ் பண்ணி பாக்குறதுக்கு. அண்ட் தென் நான் டைனமிக் பேட்டர்ன்ஸை கிளியரா லேர்னர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஸோ அந்த சினாரியோல நான் இந்த சார்ட் யூஸ் பண்ணுவேன். நவ் லுக் இன் டு த கோடிங் பார்ட். ஸோ ஹவு திஸ் கோடிங் இஸ் ஸ்பெசிபிகலி ஒர்க்கிங்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே df ஷார்ட்டட் இஸ் ஈக்குவல் டு df டாட் ஷார்ட் வேல்யூஸ்னு கொடுக்கல. இது என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு டேட்டா ஃப்ரேமை டோட்டல் பில் வைஸ் ஷார்ட்டிங் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். எதுக்காகனா அந்த அனிமேஷன் ஃப்ளோ வந்து ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்றதுக்காக. when I'm giving figure is equal to px dot scatter, இது எனக்கு ஸ்கேட்டர் பிளாட்டை கிரியேட் பண்ணும் அந்த பிளாட்ல யூஸ் பண்ணி. then I'm giving df ஷார்ட்டட் இல்லையா, இது அந்த ஷார்ட்டட் டேட்டாவை எடுத்துட்டு வந்து இங்க யூஸ் பண்ணும் இன்புட்டா. x equal to டோட்டல் பில்ன்றது x ஆக்சிஸ்க்கு டோட்டல் பில் அமௌண்ட்டையும் y equal to டிப்புங்கும் போது y ஆக்சிஸ்க்கு டிப் அமௌண்ட்டையும் எடுத்துட்டு போய் கொடுத்துரும். when I'm giving animation frame is equal to size, இது எனக்கு அனிமேஷன் ஃப்ரேம்ஸ் இருக்கு இல்லையா, அது குரூப் சைஸ பேஸ் பண்ணி எனக்கு அனிமேஷன் ஃப்ரேம்ஸ கிரியேட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு சைஸோட வேல்யூஸ்மே வந்து அனிமேஷன் ஸ்டெப்பை பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். ஸோ கலர் ஈக்குவல் டு டேன்னு கொடுக்கும்போது கலர் வந்து டேயை பேஸ் பண்ணி பாயிண்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு கம்பேரிஷன் பண்றது இன்னும் ஈஸியா இருக்கும். ஃபைனலி நான் டைட்டில் கொடுத்து ஷோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த சார்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த சார்ட் ஸ்பெசிஃபிக்கா எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கான ஒரு ஸ்கேட்டரை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அனிமேஷன் வந்து ஃபேஷன் சார்ட்ஸோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்கேஸ் நான் இது வந்து ஒரு டேஷ்போர்டா மாத்தணும். ஸோ அப்போ அந்த இடத்துக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோட்டு சார்ட்டா இருக்கக்கூடியது இந்த ஸ்கேட்டர் பிளாட் தான். ஐ மீன் திஸ் ஒன் ஸ்பெசிபிகலி அனிமேட்டட் சார்ட். ஸோ இந்த இடத்துல அனிமேட்டட் சார்ட் எனக்கு அந்த மாதிரி சினாரியோஸ்ல எல்லாம் எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ see how this chart is looking. இந்த மாதிரி எனக்கு ஸ்கேட்டர்ஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ இதை வச்சு I need to understand how it is changing. see எனக்கு இப்போ நான் 2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா, சைஸ் 2ன்னு கொடுத்தா அந்த இடத்துல எவ்வளவு குரூப் ஆஃப் பீப்புள் எந்தெந்த டேல சாப்பிடுறாங்க அப்படின்றது எனக்கு இங்க விசிபிளா இருக்கும். சைஸ் 3ல எவ்வளவு டோட்டல் பில் இந்த மாதிரி வந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி டிப் எப்படி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் இங்க மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு சைஸ் 1, 2 and 3 இருக்கும்போது தான் எனக்கு அந்த கவுண்டே இருந்திருக்கு. ஓகே, தென் சன்பஸ்ட் சார்ட். ஸோ இந்த சார்ட் இதோட அவுட்புட்டே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பை சார்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த நேமுக்கு ஏத்த மாதிரி இந்த சன்பஸ்ட் சார்ட்னா சன்னை சுத்தி எப்படி அந்த லேயர்ஸ் எல்லாம் இருக்குமோ அந்த மாதிரிதான் இந்த சார்ட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் இதோட நேமே வந்து ஸ்பெசிபிக்கா சன்பஸ்ட் சார்ட்னு சொன்னாங்க. ஸோ ஏஐ டேட்டா சயின்ஸ்ல எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸ்பெசிபிக்கா நான் ஃபீச்சரோட இம்பார்ட்டன்ஸை கண்டுபிடிக்கணும், அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணுவேன். ஸோ லெவல் வைஸ் டேட்டான்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த டேட்டாவை லெவல் வைஸ் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை சர்க்குலர் ஃபார்ம்ல விஷுவலைஸ் பண்ணி பாக்குறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் தான் இந்த சன்பஸ்ட் சார்ட். இந்த சார்ட்டை கிரியேட் பண்றதுக்கான பர்பஸே எப்படி டோட்டல் வேல்யூ வந்து மல்டிபிள் லெவல்ஸ் பேஸ் பண்ணி டிவைட் ஆகுது, அண்ட் தென் பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன. ஸோ இந்த இடத்துல டோட்டல் பில் வந்து எப்படி பிரேக் ஆகும் அப்படின்னா, டே வைஸ், டைம் வைஸ், அந்த ஜெண்டர் வைஸ், அந்த செக்ஸ் வைஸ் எப்படி நான் வந்து இந்த டோட்டல் பில்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த பர்டிகுலர் டேபிள்ல. ஸோ இந்த சார்ட்டோட யூனிக்னஸ் என்ன ஸ்பெசிபிக்கா, இது எனக்கு நிறைய ஹிரார்கி லெவல்ஸ் ஒரே சார்ட்ல எனக்கு போட்டு கொடுத்துரும். ஸோ ஸ்பெசிபிக்கா சன்பஸ்ட் சார்ட் எப்போ நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் கிளியரா ஹைரார்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அப்ப நான் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணணும். ஸோ இது ரியல் வேர்ல்ட்ல எங்க அப்ளை ஆகும்? ஸோ நீங்க ஒரு பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெவன்யூ வைஸ், ரீஜியன் வைஸ், ஸ்டோர் வைஸ் அப்படி ப்ராடக்ட் மாறுது. இல்ல ரெஸ்டாரண்ட் அனாலிசிஸ்ல சேல்ஸ்ல டே வைஸ், டைம் வைஸ், கஸ்டமர் டைப் என்ன, ஒரு ஆர்கனைசேஷனல் டேட்டால கம்பெனி வைஸ், டிபார்ட்மெண்ட் வைஸ், டீம் எப்படி மாறுது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த சன்பஸ்ட் சார்ட். நவ் லுக் இன்டு தி கோடிங் பார்ட். ஸோ இந்த கோடிங் பார்ட்ல வாட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், see it is easy to create specifically.
ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபிகர் ஈக்குவல் டு px டாட் sunburst. இது எதுக்காக sunburst ஹிரார்கியல் சார்ட்டா எனக்கு கிரியேட் பண்றதுக்கு. when I'm giving df எனக்கு டேட்டா ஃப்ரேம் டேட்டா இருக்கிற மாதிரி ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் ஆகும். and I'm giving path is equal to day, time, sex இல்லையா? ஸோ இது டே வைஸ் டைம் வைஸ் செக்ஸ் எப்படி மாறுது. ஸோ அவுட்டர் டு இன்னர் லெவல்ஸ் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா இது வந்து அந்த ஹைராக்கிக்கான ஆர்டர், அதாவது லெவல்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கான ஆர்டர். அண்ட் ஐம் கிவிங் வேல்யூஸ் ஈக்குவல் டு டோட்டல் பில், அதாவது ஒரு செக்மெண்ட்டுக்கான சைஸ் என்ன பேஸ்ட் ஆன் டோட்டல் பில் வேல்யூ. டைட்டில் வந்து ஹைரார்கியல் பிரேக் டவுன் அப்படின்றது கஸ்டமைஸ் பண்ணி நான் கொடுக்கறது. இப்போ கடைசியா நான் ஃபிகர் டாட் ஷோன்னு கொடுக்கும்போது எனக்கு இந்த இன்டராக்டிவான அந்த சன்பர்ஸ்ட் சார்ட் எனக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ ஸ்பெசிஃபிக்கா இந்த சன்பர்ஸ்ட் சார்ட் நீங்க எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நான் வந்து டோட்டல் வேல்யூ வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அதாவது லெவல் வைஸ் அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் தான் இந்த சன்பர்ஸ்ட் சார்ட். சி இப்போ எல்லா வேல்யூஸ்மே நான் பிளாட் பண்ணிருக்கேன். டே வைஸ் அந்த என்ன டைப் ஆஃப் ஃபுட், அதாவது டின்னரா லஞ்சா, அடுத்து ஜெண்டர் அந்த செக்ஸ் வைஸ் எப்படி மாறுது. ஸோ இதை நான் வந்து ஓவராலா செக் பண்றேன் லெவல் வைஸ். இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் தான் இந்த சன்பர்ஸ்ட் சார்ட். ஸோ இப்போ நான் மூவ் பண்ணும்போது இன்னும் எனக்கு கிளாரிட்டி கிடைக்கும் இது எதை மீன் பண்ணுது. ஸோ லேபிள்ஸ் டின்னரா இருக்கும்போது, பேரண்ட் சண்டேயா இருக்கும்போது, ஸோ அந்த இடத்துல எனக்கு டோட்டல் பில் எவ்வளவு வருது. ஸோ இன்கேஸ் ஃபீமேலா இருந்தாங்கன்னா அவங்க டின்னர் மொத்தமா சாப்பிடுறாங்கன்னா டோட்டல் பில் எவ்வளவு வருது. ஸோ இந்த மாதிரி என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஓவரால் டேட்டாவே. அண்ட் ஃபைனலி நம்ம பார்க்க போற சார்ட் parallel coordinates. ஸோ இந்த சார்ட் ஸ்பெசிபிக்கா என்னால நிறைய நியூமரிக்கல் வேல்யூஸ ஒரே இடத்துல என்னால போட்டு பார்க்க முடியும். ஸோ லெட்ஸ் see what is this chart and how it works. ஸோ இது as I already mentioned நிறைய நியூமரிக்கல் வேல்யூஸ ஒரே டைம்ல காமிக்கும், அது பேரலான ஆக்சஸை யூஸ் பண்ணி. ஸோ why I need this chart first of all. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ நான் பேட்டர்ன் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதோட பேட்டர்ன்ஸையே நான் கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் தான் இந்த சார்ட். ஸோ இது வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப், கிளஸ்டரு, அவுட்லயரு இது ஏதாவது ஒண்ணு என் டேட்டாக்குள்ள இருந்ததுன்னா அதை டிடெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து எனக்கு காமிச்சிடும். ஸோ வேல்யூஸ் எப்படி மூவ் ஆகுது ஒரு வேரியபிள் வைஸ் அப்படின்னு நான் பாக்குறதுக்கும் எனக்கு இந்த சார்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க நம்ம என்ன அனலைஸ் பண்றோம்னா டோட்டல் பில்லு, டிப்பு, சைஸ் இது எல்லாமே ரெக்கார்டை பேஸ் பண்ணி எப்படி மாறுது அப்படின்றத அனலைஸ் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ஸோ இந்த சார்ட் வாட் இஸ் யூனிக் அபவுட் திஸ் சார்ட் ஸ்பெசிபிக்கா, அதாவது எனக்கு நிறைய டைமென்ஷன்ஸ ஒரே சார்ட்ல போட்டு காமிச்சிரும். ஸோ ஒரு லைனுமே எனக்கு ஒரு டேட்டா பாயிண்ட் எனக்கு சொல்லும். ஸோ ஸ்பெசிபிக்கா நான் பேட்டர்ன்ஸ் இல்ல அனமாலிஸ் டேட்டால இருந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய சார்ட் தான் இந்த சார்ட். ஸோ we do have so many charts இல்ல, why specifically parallel coordinates? நான் ஏன் parallel coordinates யூஸ் பண்ணும் நிறைய சார்ட்ஸ் இருக்கும்போதுன்னா எனக்கு நிறைய ஃபீச்சர்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கணும். டேட்டா ஹை டைமென்ஷனலா டேட்டாவா இருக்கு. ஸோ அந்த இடத்துல நான் கண்டிப்பா parallel coordinates தான் யூஸ் பண்ணி தவிர்த்து வேற எந்த சார்ட்டுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரியல் வேர்ல்ட்ல இதை எங்க யூஸ் பண்ணுவீங்க? ஸோ மிஷின் லேர்னிங்ல ஸ்பெசிஃபிக்கா ஃபீச்சர் பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு ரிசர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நிறைய மெஷர்மெண்ட்ஸ் கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு பிசினஸ் டேட்டால கஸ்டமர் பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஒரு மெட்ரிக்ஸ் வைஸ் அதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, நான் லுக் இன்டு த கோடிங் பார்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஐ அம் கிவிங் figures equal to px dot parallel coordinates. இது என்ன பண்ணும் அப்படின்னா parallel coordinates plot எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். when I'm giving df இது எனக்கு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணும். additionally when I'm giving dimensions equal to total bill, tip, size, இப்போ நியூமரிக்கல் ஆக்சஸ் செட் பண்றேன் இதை கம்பேர் பண்ணும் அப்படின்ட்டு. கலர் ஈக்குவல் டு சைஸ்னு கொடுக்கும்போது ஒவ்வொரு லைன் வைஸும் அந்த குரூப் சைஸ் எப்படி மாறுது அப்படின்றத நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போறேன் பேட்டர்ன் வைஸ். அண்ட் ஃபைனலி when I'm giving title is equal to parallel coordinates plot எனக்கு கிளியரா சார்ட் டைட்டில் ஆட் ஆயிரும். கடைசியா நான் ஃபிகர் டாட் ஷோன்னு கொடுக்கும்போது எனக்கு அந்த சார்ட் இன்டராக்டிவ் பிளாட் கிரியேட் ஆயிரும். ஓகே, சோ இது ஸ்பெசிபிக்கா நான் parallel coordinates எப்ப யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நான் பேட்டர்ன்ஸ அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதுவும் நிறைய நியூமரிக்கல் ஃபீச்சர்ஸை வச்சு நான் அடுத்தடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த parallel coordinates அப்படின்ற ஒரு சார்ட். அதுவும் ஹை டைமென்ஷனல் வேல்யூஸா இருந்ததுன்னா நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் சார்ட் ஸ்பெசிபிகலி ஒர்க்ஸ்.
ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுக்கான வேல்யூ எனக்கு இதில் பிளாட் ஆயிரும். I believe you understood how to create charts. Specifically இந்த 5 charts எப்படி clear-ஆ create பண்ணணும்னு understand பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். And then I believe that coding part is clear for you. And if you have any doubts, without hesitation, drop them in comments. Bye for now. We'll meet you in next amazing video.